Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிஸ் பண்ணாதீங்க அந்த ஒரு கண்டென்ட்ல நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது நமக்கு 8வது வீடியோ இந்த கண்டென்ட்ல. இந்த ஆட்ட ஒரு செம்ம சூப்பரான ஒரு அனிமியோட வந்திருக்கிறேன். இது அனிமி படம் கிடையாது, ஒரு அனிமி சீரியஸ்னு வச்சுக்கலாம். மொத்தமாக 12 எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் ஒரே ஒரு சின்ன வார்த்தை என்னன்னா தமிழ் டப்பிங்லேயே இது கிடையாது. அப்படி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இங்கிலீஷில் சப்டைட்டில் வச்சு பாருங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் ஜாப்பனீஸ்லேயே கூட பார்க்குறதுனால ஓகே தான். ஆனால் இங்கிலீஷில் சப்டைட்டில் வச்சு பார்த்தா ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். இந்த சீரியஸோட நேம் வந்து சிக்கிமோரிஸ் நாட் ஜஸ்ட் அ கியூட்டி. சரி, இப்போ இந்த சீரியஸில் அப்படி என்னதான் இருக்குது, இந்த கதை என்ன, இந்த சீரியஸ் யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்றதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு இந்த சீரியஸில் பிடிச்ச விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கடுத்து இந்த சீரியஸ் நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் லைஃப் டைமில் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது பார்க்கக்கூடிய ஒரு சீரியஸ் தான். எல்லாரும் மஸ்ட் வாட்ச், கண்டிப்பாக பாருங்கள் ஒன் டைம் ஆகுது. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த சீரியஸோட ஸ்டோரி என்ன, ஸ்டோரின்னு பார்க்குறப்ப இதில் பெரிய அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு கம்ப்ளீட் லவ் ட்ராமா அந்த கேட்டகரியாக தான் இருக்கும். இல்லை ப்ரோ, நான் அனிமி பார்க்குறது இந்த ஆக்ஷன் த்ரில்லர் மிஸ்ட்ரி இந்த மாதிரி கேட்டகரி தான் பார்ப்பேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான சீரியஸ் இது கிடையாதுன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ சம்மர் லீவ் விட்டாங்கப்பா, ரொம்ப போர் அடிக்கி, ஒரு ரிலாக்ஸாக மைண்டு ஃப்ரீயாக ஒரு ஜாலியாக ஜாய்ஃபுல்லாக ஒரு சீரியஸ் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரியஸ் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. என்னதான் இதில் கதை பெரிய அளவுக்கு இல்லைனாலும் அந்த லவ் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சீரியஸ் ஃபுல்லாக ஒரு சின்ன ஸ்மைலோடய பார்த்த ஒரு சீரியஸ் இதுதான். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது அப்படின்னா மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அன் ஏலியன் அப்படி பார்த்தேன், அது சைனீஸ் ட்ராமா. அதுக்கப்புறமா ஒரு கம்ப்ளீட் ஸ்மைலோட ஃபுல்லாக ஹாப்பியாக பார்த்த ஒரு சீரியஸ் இதுதான். எனக்கு ஆக்சுவலாக இந்த ஒரே ஆக்ஷன் கேட்டகரி இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் போர் அடிச்சிருச்சா, ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமேன்னு சொல்லி தான் இந்த சீரியஸ் பக்கம் வந்தேன். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சூப்பர் கியூட்டான லவ் ஸ்டோரி, அதுவும் ஸ்கூல் லவ் வேறையா, அதனால கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு பிடிக்கும். ஒரு ரிலாக்ஸிங்க்கு டைம் பாஸ்க்காக நீங்கள் இதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹைலி ரெக்கமெண்டட். அது இதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். அடுத்ததாக இதில் வரக்கூடிய அந்த ஹீரோயின் கேரக்டர் சிக்கிமோரி, அந்த கேரக்டரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிடும் எல்லாருக்குமே. ஆக்சுவலாக நருட்டோ ஃபேன்ஸ் எல்லாரும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹினாட்டாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஹினாட்டாக்கு அப்படியே ஈக்குவலான ஒரு கேரக்டர் தான் நம்ம சிக்கிமோரியும். அவனோட பாய் ஃப்ரெண்டுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஸோ நான் லவ் ஸ்டோரின்னு சொன்னேன் இல்லையா, அப்படி என்னதான் லவ் ஸ்டோரி அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப அன்லக்கி பர்சன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அவன் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பி போறான் அப்படின்னா வீட்டுக்கு வர்றப்ப உளுந்து வராமல் வரவே மாட்டான். எங்கேயாவது அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி தான் வருவான் கண்டிப்பாக. ஆனால் அவன் உடம்புல எப்படியாவது அடி விழுந்துரும். அவனுக்குன்னு சொல்லி எங்கேருந்து பிரச்சனை வரும்னே தெரியாது, ஆனால் அவனுக்கு தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அவனால் தனியாக எங்கேயுமே வெளியே போகக்கூட முடியாது, எங்கேயாவது போய் உளுந்து வாரிக்கிட்டே தான் இருப்பான். அண்ட் இவன் நேரத்துக்கு முக்கியமாக எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கணும் அங்கே ஏதாவது போறான்னா டிக்கெட்டை தொலைச்சிருவான், இல்லை அப்படின்னா அவன் பர்ஸை தொலைச்சிருவான். அவனுக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதெல்லாமும் தொலைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு மோஸ்ட் அன்லக்கி கேரக்டர் தான் நம்ம ஹீரோ. அது போக ரொம்பவே ஒரு இன்ட்ரோவர்ட், பயங்கர இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் இவன் கூட இருக்கிறவங்களுக்குமே இவனோட பேட் லக் வந்து அப்படியே ஒட்டிக்கிறோம். அந்த மாதிரி தான் இவன் கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது அடி உள்ளதான் செய்யும். ஸோ இதனாலேயே இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் ரொம்பவே கம்மி தான். இவன் ரொம்பவே ஒரு பேட் லக்கான கேரக்டர். இவன் கூட எல்லாம் யாருமே இருக்க முடியாது ஒரு நாள் கூட முழுசா. இவன் கூட இருந்தாலே ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க. அவங்க அம்மா அப்பாவை தாண்டி அவனுக்கு அடுத்து யாருமே பாசம் வைக்கிறதுக்குன்னு சொல்லி கிடையவே கிடையாது. இதுதான் நம்ம ஹீரோவோட சிம்பிளான ஒரு ஒன்லைன். இதை தாண்டி ஹீரோயினோட ஸ்டோரி பார்க்குறப்ப அவ ரொம்ப ரொம்ப ஒரு ரகடான கேர்ள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டான கேரக்டராக இருப்பா. அதனாலதான் டைட்டில் கூட சிக்கிமோரிஸ் நாட் ஜஸ்ட் கியூட்டின்னு வச்சிருக்காங்க. அவ ஒன்றும் கியூட்டான பொண்ணு மட்டும் கிடையாது, இதை தாண்டி எல்லா விதத்துலையும் அவ ஒரு டேலண்டான பர்சனாக தான் இருப்பா. ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே அவ தான் டாப்பர். ஏதாவது ஒரு கேம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் எல்லா கேம்ஸ்லயும் சும்மா பட்டையை கிளப்பிடுவா. அண்ட் பயங்கரமா ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரும் கூட, செம்ம ஒரு ரகடான கேர்ள். இந்த மாதிரி கேரக்டர் தான் நம்ம ஹீரோயின் வந்து. ஸோ ஒரு சாக்கோ பாய் பிளஸ் ரகட் கேர்ள் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான். இவங்களுக்குள்ள எப்படி லவ் செட் ஆகுது அப்படின்றத சொல்ற மாதிரி தான் இந்த ஒரு ஸ்டோரி ஃபுல்லாவே இருக்கும். இந்த ஸ்டோரியை கேட்குறப்ப கொஞ்சம் வியர்டா தானே இருக்கு, அப்படிதான் எனக்கும் தோணுச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு வேற மாதிரி கேரக்டர், ஹீரோயின் அப்படியே ஆப்போசிட்டான கேரக்டர். இவங்களுக்குள்ள எப்படி லவ் செட் ஆச்சு அப்படின்றத பார்க்க ரொம்பவே ஆர்வமாக தான் இருக்கும். இவங்க ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே லவ் பண்ற மாதிரி தான் காட்டுவாங்க. பட் இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக ஏதாவது குறை சொல்ல தானே செய்வாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து செம்ம கியூட்டான ஒரு பொண்ணு, ஆனால் ஹீரோ வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அன்லக்கியான ஒரு பர்சன். இவனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிப்பாங்க. அண்ட் எப்பவுமே ஹீரோயின் தான் நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா. எங்க ரோட்ல போறப்ப கூட ஹீரோவை சேஃபா பாத்துக்கிறது இவ வேலை தான். அந்த மாதிரி தான் இவனை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. இதனாலே பசங்க எல்லாரும் இவனை கிண்டல் பண்ணவும் செய்வாங்க. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அவனை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா, நீ எல்லாம் ரொம்ப அன்லக்கியான பர்சன் தான் அப்படின்ற மாதிரி அவனை எப்பவுமே கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்காகவே நம்ம ஹீரோவே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறேனோ, அவ எப்பவுமே என்னை ப்ரொடெக்ட் பண்றதே ஒரு வேலையா வச்சிருக்கா, பாவம் அவ அப்படின்ற மாதிரி ஹீரோவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான்.
ஆனா ஹீரோயின் வந்து யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் எப்பவுமே உன்னை விட்டு போகவே மாட்டேன், உன்னை கேர் பண்றது உன்னை ப்ரொடெக்ட் பண்றது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. எல்லாருமே அவனோட பேட் லக்கை பார்த்துட்டு அவன் கூட பழகாம தான் இருப்பாங்க. ஆனா ஷிக்கிமாரி மட்டும்தான் அந்த பேட் லக்கை உன்னால ஓவர் கம் பண்ண முடியும், நான் எப்பவுமே அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப இந்த மாதிரி பொண்ணுங்களாம் உண்மையில இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தோணும் எல்லாருக்குமே. அண்ட் இன்னும் ஒரு சீன் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீன் இந்த சீரியஸ்லயே. நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேரும் நைட் டைம்ல ஒரு ஃபோன் கால் பேசிட்டு இருப்பாங்க. அந்நேரம் நம்ம ஹீரோ வந்து கேட்பான், உனக்கு எங்கேயாவது போகணும்னு ஆசையா இருக்கிற, உன்னோட ஃபேவரட் பிளேஸ் ஏதாவது இருந்தா சொல்லு, நான் உன்னை அங்கே கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். எனக்கு ஃபேவரட்டான பிளேஸ்ன்னு சொல்லி பர்டிகுலரா எதுவும் இல்லை, ஆனா நான் எந்த இடத்துல உன் கூட இருக்கிறேனோ அதுதான் என்னோட ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லுவா. அது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கா இருந்தாலும் பரவாயில்ல, தியேட்டரா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அதுக்கு முன்னாடி அங்கதான் கூட்டு போயிருப்பான். ஸோ அந்த இடமா இருந்தாலும் எனக்கு அதான் ஃபேவரட்டான பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அந்த ஒரு கான்வர்சேஷன் சீன்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்பவே ஒரு ஸ்மைலோட தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு சின்ன ட்ரெயின் சீன் கூட வரும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பயங்கர பொசசிவ் கேரக்டர். எந்த அளவுக்கு பொசசிவ்னா, ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கூட அடிக்கடி சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்தாலே பொசசிவ் ஆயிடுவா. ஹீரோக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், ஆக்சுவலா அவன் மட்டும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருப்பான். அவன் கூட இவன் எப்பவுமே டைம் ஸ்பெண்ட் பண்றது, எப்பவுமே அவன் கூட தான் சாப்பிட்றது அந்த மாதிரி இருப்பானா, இவன் எதுக்கு என் கூட இருக்காம எப்பவுமே அவன் கூட இருக்கான் அப்படின்னு அவன் மேலே ஒரு பொசசிவா இருப்பான். அந்த அளவுக்கு ஒரு பொசசிவான கேரக்டர் தான் நம்ம ஹீரோயின் வந்து. அந்த ட்ரெயின்ல வந்து ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டு மேல சாஞ்சு படுத்திருப்பான், அந்நேரம் அவன் தூங்கியிருப்பான். ஸோ இவன் எந்திரிச்சு டப்பு டப்புன்னு 2 பக்கம் பார்த்துட்டு சரி யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தலையெடுத்து இவ ஷோல்டர்ல வச்சு தூங்குவா. அது ரொம்ப ரொம்ப கியூட்டான ஒரு சீன். அதெல்லாம் இந்த மாதிரி இதுல சீன் வைஸ் பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஒரு சில சீன்ல நீங்க 2-3 வாட்டி ரிப்பீட்டடா இல்ல லூப் மூட்ல கூட பாப்பீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் கடைசியா இதுல ஒரே ஒரு சின்ன நெகட்டிவா நான் பார்த்தது, எனக்கு இது நெகட்டிவா படல, பட் ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு இது கண்டிப்பா ஒரு நெகட்டிவா இருக்கலாம். இதுல வந்து ஒரு ஸ்டோரி ஃப்ளோன்றது எதுவுமே கிடையாது. நீங்க எந்த எபிசோட எந்த ஆர்டர் வைஸ் வேணாலும் பார்க்கலாம், எல்லாமே தனித்தனி எபிசோட் மாதிரி தான் ஃபீலா இருக்கும். எல்லாமே மோர் லைக் ஃபில்லர் எபிசோட்ஸ் மாதிரி தான். ஒரு கண்டினியூவா ஒரே மாதிரியான கதை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிடவே முடியாது. எல்லாமே தனித்தனி எபிசோடுக்கு தனித்தனி கதையா தான் இருக்கும். அது மேபி நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். நான் ஸ்டோரிக்காக தான் ப்ரோ இதை பார்க்கேன் அப்படின்னா உங்களுக்கு இது செட் ஆகாது. ஆனா அதே டைம்ல இது யாரையுமே போர் அடிக்கிற மாதிரி கண்டிப்பா பண்ணவே பண்ணாது. உங்களுக்கு டைம் பாஸ்க்கு ஜாலியா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரியஸை நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த சீரிஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தவங்க உங்களுக்கு இந்த சீரிஸ் ரொம்ப பிடிக்குமா இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இது இப்போதைக்கு இது ஒரு மோஸ்ட் ஃபேவரட் சீரியஸாக தான் மாறி இருக்குது. அப்படி இப்போ வரைக்கும் நான் சொன்ன கதையிலலாம் ஓரளவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை போய் செக் பண்ணிட்டு வந்து நம்ம கமெண்ட் பண்ணுங்க இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்னு சொல்லி. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை கைஸ்.